ஐயோ மனுஷன் தான் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. பரவாயில்ல என்னடா உள்ள போயிடுச்சு. என்னடா ஏதோ போர்ட்டல் மாதிரி இருக்கு. ஐயோ காப்பாத்துங்க எல்லாத்தையும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது பெஸ்ட் கேம் சேனல். நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா பேபி இந்த எல்லோ அப்படின்ற கேம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த கேமோட ஃபுல் வெர்ஷன் வந்து ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம். இதுதான் வந்து கிறிஸ்மஸ் வெர்ஷன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபி இங்க இருக்கியா? பேபிக்கு முதல்ல ஒரு நல்ல பேரா வைக்கணுமே. என்ன பேர் வைக்கலாம்? பார்க்க அப்படியே வந்து சைத்தாமா மாதிரி இருக்கு. ஆமாம், ஒன் பஞ்ச் மேன் சைத்தாமா. ஒன் பஞ்ச் மேன் மாதிரியே இருக்கு. அதே ஒரு வழுக்கு மண்டை, அதே காஸ்டியூம் கலர் மஞ்சள் கலர். இன்னும் சைத்தாமா ஜெட்டி போட மாட்டான், இவன் போட்டிருக்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தையோட பேர் சைத்தாமா. சரி சைத்தாமா. மண்டையை காட்டுறேன் பாருங்க, பல இருக்கு. லைட்டு மட்டும் தான் கிளாஸ் அடிக்கும் சூப்பரா. பாப்பா அப்படிக்கா திரும்ப பார்ப்போம். மண்டையை முழுசா காட்டலான்னு பார்த்தா இந்த பக்கம் திரும்பிச்சு. பார்த்துக்கோங்க, இதான் மண்டை. இப்போ என்னன்னா இதுக்கு வந்து டர்க்கி வேணுமா? டர்க்கி கேட்குதா தம்பி? டர்க்கி நீயா? நம்ம குடும்பத்துக்கு தேவையா டர்க்கி தேவையா குமார்? இருந்தா கேட்ட ஆசைப்பட்ட சாப்பிட்றா. என்ன சாப்பிடு. இப்படி பார்க்கலாம் பாரு கேவலமா. ஏங்க இவ்வளோ பெரிய உன் சைஸோட இந்த சிக்கன் சைஸ் பெருசா இருக்கு. நான் குத்த சிக்கனை கீழே போட்டேன். டேய் உன்னோட பெரிய சிக்கன் குத்துருக்கேன்டா. ஓ சாரிப்பா, முதல்ல இது பண்ணணுமா? சமைக்கணுமாவா? நம்மளும் சமைக்க தெரியாது. டேய் அதான் நினைச்சேன் நானும். அந்த குழந்தை மனுஷ ஜென்மம் தானே, உன்ன மாதிரி மாட்டு ஜென்மமா நினைச்சேன். பச்சைக்கறி சாப்பிட போக மாட்டேங்குது. உள்ள போக மாட்டேல, ஒழுங்கா வைக்க தெரியல. ஐயோ ஆவணம் முட்டேன். சமைக்க தெரிய மாட்டேங்குது. ஆவணம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு போடணும். இங்கே வச்சு ஒரு 3 போடுறா, ஏதோ ஒன்று போட்டு விடு. போட்டு இப்போ 3 நினைக்கிறேன். உள்ள போடுங்க. சைடா சைடா வேணும். என்னடா சிக்கனை துப்புது. ஹலோ அவன் ப்ளீஸ், இவனுக்கு சமைக்க தெரியாதுதான், அதுக்கு நீ இவ்வளோலாம் இது பண்ணாதீங்க. இது ஏற்றுக்கொள்ளுங்கள். படிப்பா இப்படி எடுத்துக்கிச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அலங்காரம் பண்ண சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அலங்காரமா? இது வருது கிறிஸ்மஸ் ட்ரீ. எங்கடா இது எப்படி அலங்காரம் பண்ணுறது? இங்கே எப்படி அலங்காரம் பண்ணுறது? ஒரு லைட்டில் எடுத்து வந்து மாட்டணுமோ? லைட்லாம் எங்கே இருக்காதான்? சரி, நான் குழந்தை தாங்க எடுத்து வச்சுருக்கோம் நினைக்கிறேன். எங்கே எடுத்து வச்சுருக்கோம்? இது எதனா ஒன்று எடுக்கும் இந்த தொகுதி தெரியல. எதனா வச்சிருக்கியா குழந்தை? சைத்தாமா எங்க இருக்குன்னு சொல்லிடு. டிவி ஓடுது. அதிசயமா டிவி ஓடுது. இப்போதான் கேபிள் கனெக்ஷன் கட்டிருக்காங்க போலகுது. இதுக்கு முன்னாடி ஏதோ போன மினிக்குது. இதுக்கு முன்னாடி கேம் போட்டிருப்போம், பேபி இந்த எல்லோ. அந்த கேமை பார்க்கணும்னா போய் செக் பண்ணி பார்த்துடுவாங்க. அது மொத்தம் 2 பாட்டு இருக்கும். ஒரே கேம் 2 பாட்டாக போட்டிருப்போம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தோறுகுது டெக்கரேஷன் பண்ணதெல்லாம். பாவியா கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு காலிக்கில் வச்சு தேர்தல எங்களோட பெரிய ஆள் இங்கே யாரையுமே இருக்க முடியாது. பெரிய ஆள் இல்லை. சரி, இப்போ அந்த பால் எடுத்து மாட்டுவோம். என்ன பச்சை கலரே வந்துட்டு இருக்கு. ஒரு அதான் வருவோம் தெரியலையே. எங்கே பச்சை கலர், ஒரு சிவப்பு கலர் இந்த மாதிரி கொடுங்க. குதிராங்க, கேட்டவனே குதிராங்க. 3யும் ஒரு பச்சை கலரு நாங்கள் மாட்டுறோம். ஐயோ உடச்சேன். கோல்டு கலரை போட்டு கையில் கொடுத்தா அப்படிதான். இது கை நடுக்கிறதுலேயே போய் உடைக்கிறது எல்லாத்தையும். மீன் பிடி தக்க மாதிரி இருக்கு. தெரியலையே, போட்டுட்டே. இது என்ன எத்தனைடா எடுத்து சொருகணும்? நீ பாட்டு கேட்டுனே இருக்குது. அன்லிமிட்டடா சொருவிட்டு இருக்க. அது மிஷின் முடிஞ்சா அவள்தான் முடிஞ்சிச்சு போல. கடைசியாக ஒன்று சொல்லிவிடுவோம். அட்டிக். என்னது அட்டியா? அட்டிக் இது பரனுக்கு போகணுமா? ஆமாம், பரன். இது ஆயிடுச்சா இல்லையா? இது நான் அந்த பரனுக்கு போகணும். பாப்பா பரனுக்கு போயிட்டு வரோம். நீங்கள் எதாவது பறந்து போயிட்டு போகிற பார்த்துக்க. இந்த ரூமா? இது இல்லை. இந்த ரூமா? இதோ ஏன் இருக்கேன். படிக்கேட்டுல ஏறு. இருட்டாயிடுச்சு, ரொம்ப இருட்டாச்சு. பரன் மேலே ஒரு லைட்டு போட மாட்டீங்களா? கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதோ ஸ்டாரு மரத்துக்கு மேலே சொல்லுவாங்களே அந்த ஸ்டாரு. ஓ இந்த ஸ்டாருக்கு தான் எடுத்துகிட்டு போக சொல்லிச்சா? ஓகே போயிட்டு படிக்கேட்டு போட்டு ஸ்டைலாக இருக்கும். தெரியாது அது தெரியாது. அது இதோ எதிரமா வாங்க போய் சொல்லுவோம். ஸ்டைலாக போயிட்டு சாரி தொண்டையில் கொஞ்சம் கிச் விக்ஸ் மாத்திரம் சாப்பிடுங்க, கிச்சு போக்குங்க. இது என்ன பண்ண ஞாபகம் இருக்கா 3 நாள் முன்னாடி? சரி இது பத்திக்கிச்சிங்க. ஐயோ பத்திக்கிச்சு. ஐயோ பத்திக்கிச்சு. என்னடா விடியுது இடம். என்ன சிக்கன் படம் உழுது ஓரமாக இதை உழுது. ஓ அதான் சிக்கனா?
தூக்கி போகிறான் அந்த இதுவே. சிக்கன் எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த குழந்தைய காணோம். ஐயோ எங்கடா ஒன்று ஒன்றா காணாமல் போயிடுது. இப்போ தூக்கி வந்து எங்கே போச்சு? குழந்தை எங்கே தேடும்? எங்கே போட்டுது? ஃபைண்ட் த பேபி. ஃபைண்ட் த பேபி. பேபி எங்கே இருக்க? டேக் த பெட்டு. சேஞ்சிங் டேபிளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயோ மேலே போகிறேன் நான். சேஞ்சிங் டேபிள் கீழே தானே இருக்கும். சேஞ்சிங் டேபிள்னா இந்த டைப்பர் மாத்திர டேபிள். அப்போ ஏய், சாப்பிடுச்சா அது? யாரா அதே? ஏதோ சாப்பிட்டுக்குது பாதி. பாதியா? நான் காஞ்சனா படத்தில் வர மாதிரி உறிஞ்சி சாப்பிட்டுச்சான்னு. இப்போ இதை திரும்பி சேஞ்சிங் டேபிள் வச்சு சேஞ்ச் வேறு பண்ணுமா? வச்சாச்சு. காணாம என்ன போயிட போகுது? ஏய், என்னடா பண்ண டைப்பரை? டேய் தம்பி டைப்பரை காணுங்க அங்கே. டைப்பரை காணும். இப்போ டைப்பர் தேடி போகணுமான்னு? இல்லை இல்லை இல்லை, அங்கே கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் வேணுமா? இது எங்கே இருக்கும்? கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் மேலே அதான் அந்த ரூமில் இருக்குன்னு சொல்லுது. அப்ஸ்டேர்ஸ்னால் நம்ம பெட்ரூம், அந்த குழந்தையோட பெட்ரூம். போங்க பெட்ரூம். எங்கடா அது? எங்கே அது? ஏதோ சைடில் தொப்பி. என்னடா ஜெட்டி இவ்வளோ தொப்பி தராங்க? தெரியலையே. ஓ இதுவுமே போட்டால் எல்லாமே மாறிடும் பொழுது குழந்தைக்கு. அப்படியா? என் தெரிஞ்சு இப்போ தொப்பி வைப்போம், அதுக்கப்புறம் ஜெட்டி தேடுப்பா, சாக்ஸ் தேடுப்பா அப்படின்னு சொல்ல போகிறானுங்க. முதல்ல குழந்தை தேட சொல்லணும் நீ இப்போ. இல்லை அப்படியே தான் பரவாயில்ல. என்னடா மொத்தமாக மாறிடுச்சு. மொத்தமாக மாறிச்சு ஜெட்டி எல்லாமே. ஜெட்டி கிட்டி என்னலேருந்து நம்ம ஆள் வந்து பேர் மாற்றி அவன் சைத்தாமாலேருந்து வேற ஒரு காஸ்டியூம் வந்திருக்காரு. சைத்தாமாலேருந்து இப்போதுலேருந்து இரு பேர் வந்து ஜோக்கரா? அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை வரும், அது சொல்லக்கூடாது. அது குழந்தை மூஞ்சில எங்கே சிரிப்பு. ஆமாம், ஜோக்கர் மாதிரி தான் இருக்குது. தூக்கி குப்பத்தூரில் போடணுமா? ஆமாம், குப்பத்தூரில் போட சொல்கிறாங்க. டேக் டு டஸ்ட்பின். அந்த குழந்தைய தூக்கி குப்பத்தில் போடணும். என்னன்னு தெரியல, ரொம்ப ஜாம் ஆகுது. குழந்தை என்ன ஜாம் ஆகுது? கிசான் ஜாம். என்னடா அது? ஐயோ இன்னொரு சிக்கன் தான் சொல்லுங்க. என்னடா அடி அது? வயிறா வண்ணங்கனாடா அது? சிக்கனா? என்னடா அது? இடம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. உடச்சிட்டாங்க, ஏதோ உள்ளே போகுது. இங்கே ஒரு ஸ்னோபா. ஐயோ அடிக்காத, பிரச்சனையே கிடையாது சார். உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாண்டடா வந்து அடி வாங்கிடாதீங்க. ஐயோ ஒரு மனுஷன் கால் வைக்கிற இடமெல்லாம் கட்டி விடுச்சு. என்னடா அவன் சந்தில் வந்துட்டே இருக்கான் அவன் பாருங்க. டேய் அப்படி போடா. டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்குலாம்? என்னடா சண்டை செஞ்சு பார்க்கலாம் வாங்கடா. சண்டை செய்வோம் இருங்க. அதோ கீழே பால் இருக்கு. என்னடா இது பொம்மை? அப்பால பார்த்தா எதுவும் பண்ண முடியல. இது சரி தருமா? அடி போடு. வாங்குது அடி வாங்குது. போடு 40 ஸ்னோபால் இல்லை இப்போ. ஸ்னோபாலா? சைடில் ஏதோ எடுத்து அடி. இந்த பக்கம் தான் நம்ம போனோம். வந்து அடிக்கிற அடியில் ஐயோ அம்மான்னு கத்தணும். நோன் அடிப்போம். டேய் எங்களை யாரு சாவற? 2 3வது அடி அடிக்க போகிற 3 கையில் அடி 3. என்னடா சாவே மாட்டேங்குது 3? நீ பாட்டுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டே போற. 4 எதிர்த்து நீ 4 அடிக்கு மேலே திரும்ப அடிக்காதோ? 4 எதிர்த்து. எங்கே ஒன்று வருமோ? சிக்கன் தோருக்கு டர்க்கி எத்தாச்சி. டேய் அது என்னடா அது? பாட்டுன்னு சாப்பிட்டே இருக்கு. அது தெரில, குழந்தைங்க ரொம்ப பசிக்கிட்டு பழகுது. போன பாட்டில் வேணால் பால் மட்டும்தான் குடிக்கும். இப்போ சிக்கன்லாம் சாப்பிடுது. அடுத்த இதோட பீரு டம்மு எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிடும். கால் கூட கேட்கும் பொழுது. என்னடா இருளோன் இருக்கு? இதான் வழியா? வழி இல்லை, அந்த பக்கம் வழியில் போய் வந்த வழியிலே போயிட்டு இங்கே ஏதோ ஒரு வழி இருக்குது. ஒரு நீங்கள் இது தான் சைடில் அந்த ஒரு வழி. ஐயோ ஆப்போசிட்லேயே வழி இருந்தது. நான் இந்த பக்கம் வந்தேனே. ஐயோ கண்ணே தெரியாத கபோதி எனக்கு அப்பயே தெரியுமே. ஒரு கிட்ட குத்துனா மட்டும் கரெக்டாக அடி இது பண்ணுறாரு. நோபல் படிச்சாங்க சார். நாங்களாம் ஆடினாலே ஒரு மாதிரி பயங்கரமாக ஆடுவோம். அது ஆமாம்மா டான்ஸ் தானே. சரி மூட்டை இந்த வாட்டி அது வெடிக்காமல் பார்த்துக்கோ. வெடிக்காமலா? எங்கே என்ன பண்ணோம்? இது ஹேண்டில் வேணுமா? ஹேண்டில் அந்த இது திறக்கிறது பேபியை காணும். அந்த பாக்ஸ் திறக்கிறது ஜாக் பாக்ஸ் திறக்க ஹேண்டில் வேணும். இந்த ரூமில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கே அது? ஒரு இது ஹேண்டில். இந்த மாதிரி ஈஸியாக கொடுங்கடா. கிராணி கேமில் கொடுப்பானே 40 ஊரை சுற்றிட்டு 4 சாவியை எடுத்துட்டு அடப்போங்கடா. ஒரு டோருக்கு 55 சாவி தேவைப்படுது. இந்த இடத்துல செட் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ எப்படி நம்ம இந்த கிறிஸ்மஸ் இதுலையாவது போய் ஓட்டுருவோமா மாட்டோமா? இப்போ சுட்டினா என்ன ஆகும்? அந்த குழந்தை வருமா? குழந்தை சாங் கேட்டு அப்படியே வந்துடும் போல. சாங் கேட்டு ஆராரோ ஆரீராரோ குழந்தை வந்துட்டு சாங் ஓடுது. பயமுத்திட்டா நம்மள. எங்கேருந்து சார் வரீங்க? சார் பயமுத்துறீங்களா? எங்களை ஸ்ப்ரிங்கிலேருந்து வரீங்களா? உங்கள் மூஞ்சை பார்த்தா பயப்படுற. கீழே போடுங்க. பயந்துட்டீங்களே நீங்கள்? பயந்துட்டீங்களே எப்படி பயமுத்துவே? நீ மூஞ்சை பாரு பாவமாக வச்சுக்கிறான். இப்போ என்னதான் டர்க்கி ஆடிச்சா இல்லையாடா? அதோ ஆயிடுச்சு. அப்பா என்னடா எல்லா டர்க்கியும் எகிரி வருது. நம்மளோட ஜோக்கர் இருக்கு. டர்க்கியை திரும்பி கொடுத்துருவோம். டர்க்கி சாப்பிடுங்க. டர்க்கி சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்க. நாங்களும் உட்காரணுமா? எப்படி பார்க்குது ஒரு மாதிரி? ஒருவேளை நம்மளுக்கு நம்ம நல்லா செஞ்சு தரோன்ற 4 பீஸ் கொடுத்து நம்ம சாவடிக்க பார்க்குதோ? அப்படி இல்லை, செக் பண்ணிட்டு போல. விஷத்துக்கு இல்லை கலந்து வந்தோம்னா. ஏய்
என்னடா டேய் உக்காந்தவனே எதுனா ஆடு ஏய் என்னடா இந்த சாப்பாடு இது கொடுத்துக்கிட்டீங்க ஜிட்டிலாம் கொடுத்துருக்காங்க சார் எல்லாமே நான் மனுஷன் தான் ஃபோன் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க பரவாயில்ல அவனுக்கு அதுக்கு நீ இப்படியாடா கையில் குத்துனா சாப்பிட்ருப்போம் கையில் குத்துனா சாப்பிட்ருப்போம் எங்கடா வேற டேய் நான் ஒன்று தைரியம் இந்த மேலே தூக்கி அடிப்பேன் கிஃப்ட் பாக்ஸு கிஃப்ட் இதை தடிக்க போகிறானோ இல்லை இல்லை நம்மளுக்கு நினைக்கிறேன் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கீழே பொம்மை எல்லாமே பொம்மை எல்லா பொம்மையா ம் சார் உங்களுக்கு நான் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு இதோட பார்க்குறேன் எங்களையே அடிக்கிறீங்க நீங்கள் இருங்க நாங்கள் பிளேன் அட்டாக் பண்ணுறோம் பிளேன் எடுத்து மூஞ்சிலே விட்றேன் பிளேன் எடுத்து ஓ டங் எச்சா வாங்கினியா இல்லையா வேற ஏதாவது வந்து அட்றாத இதோ உன் கார் இருக்கு கார் ஐயோ தப்பா விட்டேன் காரை நினைக்கிறேன் இல்லை கரெக்டாக போய் முடிச்சு வா 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 தூங்கலாம் வா நைட் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு இது ஒன்று தூங்க வைக்கணும் அதான் எங்களோட கடமை இப்போ என்ன சொல்ல போதோ தூங்க வைக்கிறதுக்கு போட்டாச்சு இதில் இன்னைக்கு ஒழுங்கா போய் உட்கார மாட்டேன் ஃபுட்பால் அடிக்கிற நீ தொங்கி அடிக்கிற அது வித்தியாசமாக உட்காந்துட்டு இருக்கு பொம்மை எடுத்து போட்டு சொல்லுதுண்ணா போடு இந்த பொம்மை வேணாமா ஆடு வேண்டாண்டாண்டு தூக்கி அடிக்குது ஆடு இல்லை சரி போட்டது முயல் இதான் ஆடா ஆடும் வேணாமா ஆடும் வேணாமா பூனை மியாம் குட்டி மியாம் குட்டி மியா குட்டி வச்சு விளாடுங்க மியா குட்டி வச்சு ஐயோ அதுவும் வேணாமா நம்ம மூஞ்சிலே அடிக்குதே இது போட்டாச்சுரா போட்டு பார்ப்போம் வந்துடும் இப்போ பிடிச்சிருந்ததுண்ணா இல்லை இல்லை வேணாண்டிச்சு ரொம்ப கஷ்டம் வேற தானே பொம்மை இருக்காங்க இதோ சிவப்பு கலரில் ஒரு பொம்மை இருக்கிறது வாழ்த்து பொம்மை வாழ்த்து பொம்மையா டே வேணாமா இதோட அந்த சிவப்பு கலர் பொம்மை அது மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு அதை ஏன்டா இதுல பெட்டில் போட சொன்னா தட்டில் போட்டு விளாட்னு இருக்க ஓகே வாங்கிச்சு இப்போ வாங்கிச்சு போக சொல்கிறாங்க பெட்ரூம் விட்டு பெட்ரூம் போட்டு போயிட்டோம் டிவி பார்க்க சொல்கிறாங்க டிவி சார் ஒரு நல்ல காமெடியாக வைங்க போன தடவை டிவி ஓடல இந்த வாட்டியாவது லைட்டாக ஓடுது டிவி நெருப்புலாம் வருது டிவியில் நெருப்பு எரியுது ஐயோ பத்தி கீச்சி கடை ஏதோ ஆகுது தூங்கலாம் என்னாச்சு பூனை பூனை குட்டி குழந்தைய சமாளிக்க முடியல இது என்ன பூனை மியா மியா பூனை குட்டி பேபி இந்த எல்லோ வித் பூனை குட்டி பார்த்துக்கோங்க பேபி இண்டன்லோட பூனை ஃபாலோ த கேட்டா எங்கடா இப்போ போச்சு அதை நான் எங்கே போய் தேடுவேன் எங்கடா சைடில் தான் எங்கேயோ போச்சுன்னு நினைக்கிறேன் எங்கே போச்சுன்னு தெரியாது இந்த பெட்டியா மாறிச்சா என்ன அதான் தெரியலையே இந்த பெட்டில் தான் வந்ததோ டிவிலேருந்து வந்து இந்த பூனை கால் தடம் மாதிரி இருக்கு கால் தட்ட மாதிரியா இருக்குது எங்கே போச்சுன்னு தெரியலையே இது வேற நீ என்ன இங்கே ஏதோ ஒரு குண்டா இருக்கு குண்டாகலாம் ஏன்டா பார்த்துட்டு இருக்க ஐயோ இந்த பூனி இப்போ எங்கன்னு போய் தேடுறது பொருள் எந்த வழியாக தான் போயிருக்கோமோ இது நம்ம வந்த வழி இது வந்த வழிங்க அப்போ போற சும்மா போய் பார்ப்போம் திடீர்னு அங்கே இருந்ததுன்னா டோர் எல்லாமே க்ளோஸ் ஆகிடல மேலே அடப்பாவியா பூனை ஒரு குரல் கொடுக்க மாட்டேன் இது இந்த பக்கமா நம்ம மேலே போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இந்த பூனை கூட்டின்னு போய் நம்மளை நல்லது செய்ய போதோ சாவடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு சாவடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இங்கே இந்த பூனை நம்ம சாவடிச்சிருன்னு நினைக்கிறேன் என்ன சாவடிக்க முடியாது சார் என்ன பண்ணுறீங்க வந்துட்டியா என்னடா உள்ள போயிடுச்சு இது டேய் என்னடா ஏதோ போட்ட மாதிரி ஐயோ காப்பாத்துங்க எல்லாத்தையும் வரானா தெரியலையே காப்பாத்துங்க ஏய் குழந்தை டேய் டேய் என்னங்காச்சு முடிஞ்சதோ ஆமாங்க நான் இது முடிஞ்சது சாப்டர் கிறிஸ்மஸ் சாப்டர் முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஆஃப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பில் பட்டில் ஆள் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் நான் உங்கள் எஸ்கே நான் உங்கள் எம்கே டாட்டா பை பாய்